அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு ஷிரீன் மாம் லைஃப் ஸ்டைல். இது வந்துட்டு சண்டே எடுத்த வீடியோ தான் நான் ஒரு விலாகாக போட்டிருக்கேன். இது வந்துட்டு டே இன் மை லைஃப் விலாகு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயாச்சு, நானும் எங்கள் அம்மாவும் ஃபிஷ் வாங்கிறதுக்காக. ஸோ 2 பெரிய பெரிய ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அங்கேயே வந்துட்டு வெட்டி வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வெட்டுறதெல்லாம் வந்து முடியாத காரியங்கிறதுனால அங்கேயே வந்துட்டு வெட்டி வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வாஷ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. ஸோ அது கூட சேர்ந்து ஃபிஷ்ஷோட எக்குமே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவே 1 kg அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த ரெட்டாக தெரிகிறது எல்லாமே அதோட நிறமா, ஃபிஷ்ஷோட நிறமா. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடனே மேரினேட் பண்ணி வச்சாச்சு ஃபிஷ்ஷை. ஸோ பொறுமையாக கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 10:30 போல் வந்துட்டு பொமோகிரானட் தான் வந்து என்னோடய பேபிக்காக உரிச்சிட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வைக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜூஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ஒரு 2-3 பழம் வந்து சேர்த்துமே வந்து உரித்தேன். இந்த வீடியோவில் வந்துட்டு 2 டேஸாக நான் கண்டினியூவாக வீடியோ எடுத்தது தான் விலாகாக போட்டிருக்கேன். பொறுமையாக டிவியை பார்த்துக்கிட்டே அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய மாமி பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருந்தாங்க. லன்ச் ப்ரிப்பரேஷனுக்காக வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெளியிலேயும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு டிவி போட்டு பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதையுமே பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பேபிக்காக வந்துட்டு காலையில் ஒரு 8 o'clock போல் குடித்த பால் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பால் ஆற்றி என்னோடய பேபிக்காகவும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ரீசெண்ட் டேஸில் ஏபிசி மால்ட் வந்துட்டு நான் பார்த்துட்டு வாங்கியிருந்தேன். 2 times என்னமோ நான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே வந்துட்டு நல்லா ஆற்றி கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது சக்கை இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வடிகட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதில் உள்ள சக்கை எல்லாமே போயிடுது. அதனால் அதையுமே வாங்குறத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 times வாங்கி யூஸ் பண்ணது தான். சம்டைம்ஸ் வந்து நான் சோறு வடிக்கிற கஞ்சியை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் ஊற்றி ஸ்பூன் போட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருப்பா. ஆக்சுவலி இது வந்துட்டு வெயிட் கெயின்க்கு வந்து பேபிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் தான். எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா தான் வந்துட்டு ஆணம் கச்சினாங்க. ரெசிபிஸ் எதுவுமே நான் எடுக்கலை, சும்மா வந்துட்டு சின்ன சின்ன கிளிப்ஸாக நான் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அந்த ஃபிஷ் எக்குமே வாங்கியிருந்தோம்ல, அது வந்துட்டு கொஞ்சமாக பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆணத்தில் வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுவுமே நான் வந்துட்டு கிளிப்பில் நான் வீடியோ எடுத்திருப்பேன். இது போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஃபிஷ்ஷை விட இது டக்குன்னு வந்துட்டு வெந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷையுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த வேலை இந்த சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ வெளியில் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக செய்ய வேண்டியதாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுப்போம். 3 பேருக்கும் வந்துட்டு ஒன்றா ஊட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளேட்டில் வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். 3 பிள்ளைங்களுமே வந்துட்டு சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சோறை வச்சுட்டு ஓவராக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை. எல்லாம் 3 வாய் 2 வாயோட போதும்னு சொல்லிடுச்சு. ஸோ வந்துட்டு ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை விட வானத்தில் போட்ட ஃபிஷ் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் வந்துட்டு நான் வந்து இந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ் வந்துட்டு நான் என்னோடய பேபி கொடுக்கலாம். ஆனால் உரைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே வாயோட ஸ்டாப் பண்ணிடுவாளேன்னு சொல்லிட்டு அந்த வானத்தில் போட்ட மீனை தான் வந்து கொடுப்பேன். அதையுமே லைட்டாக வாஷ் பண்ணி கொடுப்பேன் உரைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ மாடி கழிச்சிட்டு போயிட்டு ஊட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ நாங்களுமே வந்துட்டு சாப்பிட்ற டைம் வந்துச்சு. என்ன தான் ஃபிஷ் இருந்தாலும் எக் இல்லாமல் வந்துட்டு மீனானத்துக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ வந்து எங்களுக்காக ஒரு எக்குமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரையும் தூங்க போட்டாச்சு, பிள்ளைங்க எல்லாரையும். ஸோ பிள்ளைங்களை தூங்க போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வேலையே. ஸோ வீட்டை க்ளீன் பண்ணுறது, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே 1 பை 1 பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீட்டை எல்லாமே கூட்டி விட்டதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீட்டையும் தொடச்சி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ஃபர்ட் வந்து பிங்க் கலர் தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி கம்ஃபர்ட் வந்து வீடு தொடக்கலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. இதுவே வந்து தண்ணியில் வந்துட்டு டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தொடச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஈஸி வேயாக இருக்குது. அதனால் அதை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மொத்தமாக வந்து தொடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல வாட்டரை வச்சு மறுபடியும் தெளித்து அது மேலே மறுபடியும் இன்னொரு தடவை வந்துட்டு தொடச்சி விட்டுருவேன். ஆக்சுவலி ஈவினிங் டைமில் வந்துட்டு அரிசி கலர் தண்ணியெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து என்னோடய ஃபேஸில் ரப் பண்ணிக்குவேன். ஏதாவது துணி வச்சுட்டு ரப் பண்ணும்போது நமக்கு கை வந்து ரொம்ப கூலிங்காக இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம ரப் பண்ண முடியும். இந்த நார்மலாகவே வந்துட்டு அரிசி கலையிற தண்ணி வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் போல்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ டைம் தான். டீ போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா 3:30க்கே வந்துட்டு டீ கொடுத்தாலும் குடிக்கிறாள். ஸோ வந்து கரெக்டாக மணி 4 கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே வந்துட்டு டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே சாப்பிட்ட கையோட ஒரு 1 ஹவர் முடிகிறதுக்குள்ளே வந்துட்டு டீ போட்டுருவோம் எங்கள் வீட்டில். ஸோ எல்லாருமே வந்துட்டு டீயை வந்துட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு துணியெலாம் மடிக்கிற வேலை இருந்துச்சு, அதையுமே மடித்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7:30 சம்திங் அந்த மாதிரி கடலையுமே இருந்துச்சு, அதையுமே அவிக்க போட்டிருந்தேன்.
டேஸ் பிஃபோர் வாங்கிட்டு வந்தது இது. ஸோ ஒரு 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு இதை அவிக்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து குரூப்பில் வந்துட்டு சாக்லேட் இருந்துச்சு, சாக்லேட்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் சாக்லேட்டு நான் அதை தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். 1 வீக் அப்புறம் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சாக்லேட்டு. ஸோ டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு, ஹோம்மேடாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதையுமே உங்கள்கிட்ட வந்துட்டு நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டியிருக்கேன். கிஃப்ட் ரேப்பரில் சுற்றி கொடுத்துருந்தாங்க சாக்லேட்டு. உள்ள ஒரு சாக்லேட்டுமே ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. உள்ள ஒயிட் அண்ட் பிளாக்கு, ஸோ ஃபுல்லாக பிளாக், இந்த மாதிரி ஷேப்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் மாடிக்கு போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். எனக்கு முன்னாடியே வந்துட்டு என்னோடய சிஸ்டர் இல்லைனா எங்கள் அம்மா வந்து ஊற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு டின்னர் வந்து ஆப்வியஸாக தோசை தான். நானும் சாப்பிட்டுட்டு என்னோடய பேபிக்கும் ஊட்டி விட்டுட்டு ஸோ அன்னைக்கு டேவை அப்படி தான் முடித்தோம்.